கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை நாம் மேம்படுத்துவோம். இந்த கால வேளையிலே ஒரு வசனத்தை தியானிக்கலாம். யோவான் 11:40 இப்படியாக சொல்கிறது: இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஒரு அருமையான ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம். ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆம் பிரியமானவர், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை காணப்பட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டியது ஒன்று, ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் அது பெரிதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மேல நாம் விசுவாசம் வைக்கும் போது ஆண்டவரால் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் விடுதலை தர முடியும், என்னுடைய தேவையை சந்திக்க முடியும், என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ண முடியும், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை, அடையாளங்களை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். அதனால இந்த கால வேளையில் நம்முடைய விசுவாசம் எப்படியா இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று அதிகமாக நாம் ஆசைப்படுகிறோம், விரும்புகிறோம். அது நடப்பதற்கு தேவையானது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்வார் என்ற விசுவாசம். ஆண்டவரை மாத்திரம், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் நம்பி இருக்கும் போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து அற்புத அடையாளங்களை செய்வார். தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.